Hi guys, welcome back to the stream and welcome back to the match. So நேத்து நடந்த மேட்ச் 1-1 each ஒன்னு முடிஞ்சிச்சு. ஸோ இன்னைக்கான செமிஃபைனல் லெக் 2. ஸோ FCB பூதமங்கலம் vs கொய்யா செவன்ஸ். ஸோ இங்கே அற்புதமான ஒரு ஆட்டம் இங்கே தொடங்க இருக்குது. ஸோ நேற்று ஃபஸ்ட் மினிட் கோல் இருந்தது. ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா கொய்யா செவன்ஸுமே ஒரு கோல் அடித்தாங்க. ஸோ லெட்ஸ் வி ஹேவ் டு சி எந்த லெவலில் இந்த மேட்ச் போக போகுது அப்படின்னு. 311 பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. FCBன்னு சொல்லிட்டு இருக்காங்க. டிஷர்ட்ஸ் கலரை மாற்றி விட்டார்கள். இல்லை கொய்யா செவன்ஸ். ஆமாம், பூதமங்கலம் ரெட்டா. சூப்பர். பூதமங்கலம் இங்கே மேட்ச் இங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு. பூதமங்கலம் இங்கே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஜெர்சியை. இந்த இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு ராசியாக இருக்குது புதுன்னு பார்ப்போம். மேக்ஸிமம் எதனால் மாற்றுறாங்க? இது எல்லோ போட்டிருந்தாங்க, துவைக்க முடியலன்னு மாற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த லக்கு பார்ப்பாங்க, ஜெர்சி கலரில் உள்ள லக்கு. கோயிங் ஃபார்வர்ட் இங்கே கொய்யா செவன்ஸ். ஸோ அங்கே இன்ஜூர்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் பண்ண ஃபஸ்ட்டு மினிட்ல இங்கே ஒரு இன்ஜூருங்க. 300 people are watching guys. Thank you so much for watching this video. ஸோ முடிஞ்ச வரையும் எல்லாரும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். முடிஞ்ச வரையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். ஸோ ஃபஸ்ட் மினிட்லேயே இங்கே இன்ஜூர் ஆகிருக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் டைம் இங்கே விரயம் ஆகிருக்குன்னே சொல்லலாம். இங்கே பாலை எடுத்துகிட்டு போகிறாங்க கொய்யா செவன்ஸ். ஒரு ஹெட்டர். FCB பூதமங்கலம் கோயிங் ஃபார்வர்டா. எஸ், மேலே எடுத்துகிட்டு போகிறாங்க. இங்கேருந்து ஒரு கோல் அடிக்க முடியுமா? இல்லைங்க, சம்மந்தமே இல்லாமல் தட்டி விட்டுருக்காரு நேராக கோல் கீப்பர் கையிலேயே. கொய்யா செவன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்கே நம்ம கமெண்ட் செக்ஷனில் பார்க்குறோம். பால் எங்கேயோ போயிருக்குங்க, ரோட்டில் அடிச்சிருக்காங்க. நான் 7 தானே போய்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பைக்கில் போயிட்டுருக்காங்க. அவங்க மேலே அடிச்சிருச்சுன்னா கஷ்டமாயிடும். 300 people are watching guys. கொஞ்சம் ஒரு 100 likes வந்ததுனா நல்லாயிருக்கும். ஸோ let we go for 100 likes. 100 லைக் ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் பொறுமையாக ஆடுறாங்க கொய்யா செவன்ஸ். ரொம்ப பொறுமையாக ஆடுற மாதிரி தான் தெரியுது ரெண்டு டீமுமே. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மினிட்ல ஒரு கோல் போட்டாங்க. நேராக FCB கோல் கீப்பர் கையிலே போயிருக்கு. வெளியில் ஒரு த்ரோயின், ஒரு ஃபேவரபுளான த்ரோயின் நான் மாறுமா? ஸோ கோல் குடைக்கிற அளவுக்கு ஃபேவர் ஆகுமா இங்கே அந்த த்ரோயின்? இல்லை, மறுபடியும் வெளியில். கொய்யா செவன்ஸ் குத்தானூர் வெற்றி பெற வாழ்த்துக்கள் அப்துல் மஹமூத். நேற்று இருந்த அந்த சவுண்டு இல்லை. நேற்று வந்து அலப்பறையாக போட்டுக்கிட்டு வந்தாங்க, கொடியெல்லாம் எடுத்துகிட்டு FCB பூதமங்கலம். பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சவுண்டும் இல்லை. என்ன ஆச்சுன்னு தெரியல. நேற்று வந்து ட்ரம்ஸ் எல்லாம் அடிச்சுட்டு இருந்தாங்க. ஸ்ட்ரைட்டாகவே வெளில போகுதா? இல்லை, நேராக கோல் கீப்பர் கிட்ட. நாசர், அழகாக நேரலை செய்கிறீர்கள், தெளிவாக. வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச். மிக்க நன்றி சகோதரரே. FCB சப்போர்ட்டர்ஸ் அந்த பக்கம் போயிட்டாங்களா? இல்லை, FCB சப்போர்ட்டர்ஸ் இங்கே தான் இருக்காங்க. பட் வந்து சவுண்ட் இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு கோல் போனதுக்கப்புறம் தான் சவுண்டு வரும்னு நினைக்கிறேன். உங்களை ஒரு கிக்கு. கொய்யா செவன்ஸ் குத்தானூர் விசஸ் கென்யா. என்ன நீங்கள் ஒரு அசிஸ்டே ஒரு கோலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லைங்க,
418 பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். பார்க்குற எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். எஃப்சிபி சப்போர்ட்டர்ஸ் அந்த பக்கம் போயிட்டாங்க. அப்படியா? அப்படியே இருந்தாலும் சவுண்டு வரணும்ல. நல்ல ஒரு கிக்கு. ஆஹா, கோல் போஸ்ட் சைடு போறாங்க. ஆஹா, வேற கோல் கீப்பர் மேலே அடிச்சிருக்கிறாரு. நாளைக்கு என்ன அப்டேட்? நாளைக்கு செமிஃபைனல்ஸ் தான். செமிஃபைனல்ஸ் லெக் 1 டீம் சொல்கிறோம். அஸ்லாம் ஸ்போர்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன். அஸ்லாம் ஸ்போர்ட்ஸ் கூத்தானது இருக்கும். அடிச்சிருக்காரு. ஆஹா, ஃபவுலுங்க. டெஃபினட்டா இருக்கே அடிச்சு ஒரு உண்மை தரும். ஸோ ஊத ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பார்ப்போம் அவங்க ஊத பிளேயர்ஸ் ஆட எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம். கோல் கிடைக்குமா? ஒரு சான்ஸ். நல்ல பிளாக் வால் கிரியேட் பண்ணி ஒரு பிளாக் பண்ணியிருக்காங்க. அண்ட் பால் வெளியில். அஸ்லாம் ஸ்போர்ட்ஸ் விசஸ் மலபார் ஆட்டம். நாளை ஆட்டம். எஸ் அஜ்மல். 418 பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஆஹா, ஃபேக் பண்ணுறாருங்க. இது ஃபேக்கு. எஸ்ங்க, கிக் பண்ணியிருக்காரு. நல்ல ஒரு ஹெட்டர் பா. செகண்ட் ஹெட்டர் அண்ட் பாலை ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா பாலை மாற்றி விட்ருக்காங்க. சான்ஸ் இருக்காங்க. 1v2 நல்ல அசிஸ்ட். ஒரு கோல். எஸ், ஒரு கோலுங்க. சரியான பாஸ், செம்ம அசிஸ்ட். ப்ரீ அசிஸ்ட்டுமே செம்மையா இருந்தது. 2 பேருமே செம்மையா அசிஸ்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஆஹா, நல்ல செலிப்ரேஷன் இங்க. ஸோ பார்க்கலாம், அங்கே பார்க்குறேங்க. தட்ஸ் அ ப்ரீ அசிஸ்ட் இல்லைங்க, இதுதான் கோல். ஆக்சுவலாக ப்ரீ அசிஸ்ட் பண்ணவருமே நல்லா பண்ணார். ஒன்ஸ் அகைன் பார்க்கலாம். எஸ்ங்க பாருங்க, அழகா போட்டாரு. அந்த நீங்க ஒரு அசிஸ்ட், அதை தாண்டி ஒரு கோல் கீப்பர் உடச்சு போட்டிருக்காரு. இங்க அற்புதமான கோலுங்க. ஃபர்ஸ்ட் கோல் இங்க எஃப்சிபி பூதமங்கலம். என்ஜாய் பண்ணுங்க. ஸோ அவங்களோட சப்போர்ட்டர்ஸுமே செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. எஃப்சிபி பூதமங்கலம் ஒரு கோலை போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த மேட்சை. பார்க்குறாங்க க்ரௌடோட இந்த மேட்சை. செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ கொய்யா செவன்ஸ் இங்கே கண்டிப்பாக ஒரு கோல் ப்ளேஸ் பண்ணியே ஆகணும். என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம். ஆஹா, நல்ல ஒரு டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க. சூடு ஆரம்பிக்குது அப்படின்ட்டு இருக்காங்க அப்துல் ஹுசைன் நூருல் அமீன். எஸ் டெஃபினட்டா. சவுண்ட் இப்போ கேட்குதா? உங்கள் வாய்ஸ் லேட்டாக வருது. என் வாய்ஸ் லேட்டாக வருதா? வாய்ப்பு இல்லையே. என் வாய்ஸ் எப்படி லேட்டாக வரும்? வாய்ப்பு இல்லை ப்ரோ, வாய்ஸ் கரெக்டாக தான் வருது. நல்ல ஒரு கிக்கு. அங்கே நல்லா சேவ் பண்ணிட்டாரு கோல் கீப்பர். சேவ் பண்ணது மட்டும் இல்லை, நேராக அவங்க பிளேயருக்கே அடிச்சிருக்காரு. ஒரு கோல். ஆஹா, ஃபார்வர்ட் எடுத்துட்டு போகிறதுக்கு ஆள் இல்லை. பட் ஸ்டில் நான் 1 மேன் ஆர்மியாக இங்கே சண்டை போடுவேன்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு.
அசிஸ்ட் பண்ணி கொடுக்குறாரா இல்லை பாஸ் போட்டிருக்காரு. ஆஹா நல்ல கிக்கு, சான்ஸ் இருக்கு. மிஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வருத்தப்படுவாங்க. ஆனால் அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃபைனலாக அடிச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு சான்ஸ் அண்ட் அடுத்த சான்ஸ் கொஞ்சம் ஓவர் த போஸ்ட் அதிகமாக போயிருக்கு, வெளியில் போயிடுச்சு. அதே ப்ரோ ஐ வாண்ட் அரபிக் கமெண்ட்ரியா? எப்போ தமிழே இங்கே தடிக்கிறத மாட்டிட்டு இருக்குது, இல்லை நீங்கள் அரபிக் கமெண்ட்ரி கேட்டு நான் எங்கே போகிறது? ஏன்னா வீடியோ கால் வாங்க, நீங்களே அரபிக் கமெண்ட்ரி பண்ணிருங்க. மேலே எடுத்துகிட்டு போகிறாங்க. நல்ல ஒரு கிக்கு. அஸ்லாம் ஸ்போர்ட்ஸ் விசஸ் மர்பால் ப்ரோஸ் நாளைய ஆட்டம். எஸ் கோல்டு மேலே 0-0 இருக்கே. எதுக்கு சொல்கிறீங்க ப்ரோ? அது வந்து ஆக்சுவலாக டைமர் செட் பண்ணிட்டோம். பட் டைமர் போகிறதுக்கு தான் வந்து ரெஃப்ரி இல்லை. இங்கே ஃபைனல்ஸில் அந்த ஆப்ஷன் கொண்டு வந்துடலாம். ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப்னு இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து டைம் வரும். 0-0 இருக்கிற இடத்துல வந்து டைமர் ஓடும் ஆக்சுவலாக. ஸோ டைமர் வந்து பார்த்திங்கன்னா சிங்க் ஆகணும் வந்து கிரவுண்ட்லேயும் நம்ம லைவ்லேயும். ஸோ அது போயிட்டுருக்கு இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இந்த மாதிரி டைம் ஓடும், அந்த 1 2 3ன்னு ஓடிட்டுருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி டைம் ஓடும். ஃபஸ்ட் ஹாஃப்னு வந்து டைம் ஓடும், செகண்ட் ஹாஃப்னு வந்து டைம் ஓடும். ஸோ இந்த மாதிரி டைம் ஓடிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து பாஸ் பண்ணோம்னா அப்படி வந்து பாஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுதான் அந்த டைமர் தான், அது வேறு ஒன்றும் இல்லை. இந்த டைமர் வந்து எப்படியும் ஒரு செமிஃபைனல்ஸ் ஃபைனல்ஸ், இது செமிஃபைனல்ஸ் தான் இது. ஸோ ஃபைனல்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்துடும். ஹைப்ரோட கமெண்ட் என்பதாக உள்ளது. இதை மெமேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள். கேமரா குவாலிட்டி நன்றாக உள்ளது. நன்றி ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் சுந்தர். ப்ரோ கிரவுண்டு சவுண்டு கொஞ்சம் ஹை பண்ணுங்க ப்ரோ. கண்டிப்பாக அது கஷ்டம். கிராம்ஸ்ன்னு நினைக்கிறேன். கிராம்ஸில் அடிபட்டிருக்கு, நடக்க முடியல, அவரால் கஷ்டப்பட்டிருக்காரு. ஸோ டீம்மேட் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாரு அவருக்கு. ப்ரோ 2-1 ஸ்கோர் போடுங்க. அப்படி போகணுமா? ஏதோ நீங்கள் சொல்கிறீங்க, நான் போடுறேன். மாட்டிக்கிட்டு விட்றாதீங்க. நல்ல ஒரு கிக்கு. மேலே போய்கிட்டு இருக்காங்க. சான்ஸ் இருக்கா? கொய்யா செவன்ஸ். ஐயோ பால் எடுக்கலங்க. ஒரு ஆள் இருந்தா. ஆஹா கலெக்ட் பண்ணிட்டாங்க. உயிரை கொடுத்து இங்கே தடுத்துருக்காரு இந்த கோலை. செம்ம சேவு. இந்த அட்டம்ப்ட்ல விட்டுருந்தாலுமே செகண்ட் அட்டம்ப்ட்ல சேவ் பண்ணியிருக்காரு.
எங்கேயோ அடிச்சிருக்காருங்க. நல்ல ஹெட்டர். ஒரு சான்ஸ் இருக்கா? கிரியேட் பண்ணியிருக்காங்க. எஸ் போட்ட 2-1. ஆக்சுவலாக வந்து ஓகே அக்ரிகேட் இங்கே வந்து 2-1. ஃபவுல் அண்ட் சுமூகமாக முடிஞ்சிருக்கு. நல்ல ஒரு கிக்கு. நல்ல ஒரு கிக். பூதமங்கலம் இன்னொரு கோல் கிடைக்குமா? முகமது அகமது AGG 2:1 அப்படின்னு தான் போட்டிருக்கோம். பயங்கரமாக காற்றடிக்குது. ஸோ கண்டிப்பாக மழை வரும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி மழை பெஞ்சிக்கிட்டு இருந்தது பக்கத்து ஊர்லலாம். பட் இங்கே தான் மழை பெய்யல. நல்ல பாஸ். ஸோ ஃபார்வர்டு எடுத்துகிட்டு போகணும். ஸோ ஒரு கோல் லீடில் இருக்காங்க FCB பூதமங்கலம். ஸோ கையா 7 ஒரு கோல் அடிச்சே ஆகணும். என்ன ஸ்ட்ராட்டஜிக்கு கொண்டு வர போகிறாங்க? ஸ்மார்ட்டாக ஆடினாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பால் இங்கே மாறி இருக்கு. ரடா கொடூரமாக உதச்சிக்கிட்டு இருக்காங்க இங்கே பால். மொத்த வெறியையும் வந்து பார்த்தீங்கன்னா பாலில் தான் காட்டுறாங்க. ஏதாவது ரெஃப்ரி ஒரு விசில் ஊதிட்டா போதும், அடுத்த செகண்ட் பால் வெளில போயிடுது. மேலே ஏறுறாங்க FCB பூதமங்கலம். இல்லை இன்னொரு கோல் இல்லை. டி பாக்ஸுக்கு உள்ளே நின்று பிடிச்சிருக்காரு. பால் வெளியில் ஒரு த்ரோ இன். கூத்தானல் இருக்கும் கேரளா மலபார் அவங்களுக்கும், அஸ்லாம் ஸ்போர்ட்ஸுக்கும் மலபார் ஸ்போர்ட்ஸ் கிளப்புக்கும் சாரி ஃபுட்பால் கிளப்புக்கும். எஸ் இங்கே FCB கோயிங் ஃபார்வர்ட்.
நல்ல ஒரு ஹிட்டர். அகைன் ஒரு ஹிட்டர், அகைன் ஒரு ஹிட்டர். அங்கே சுற்றி இங்கே சுற்றி மறுபடியும் கொய்யா செவன்ஸ்க்கே பால் வந்துருச்சு. ஆஹா, இங்கே ஒரு ஃபவுல். ஒரு சான்ஸ் இருந்துச்சு. நல்லா டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க எஃப்சிபி. ஸோ பாலை மேலே ஏற்றுறாங்க எஃப்சிபி சைடு. ஸோ ஃபார்வர்டு ஒரு ஃபார்வர்டு தான் இருக்கார். பால் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஆள் இல்லை. லெஃப்ட் ரைட் சென்டர் 3 ஃபார்வர்டு. ஆஹா, சான்ஸ் இருக்குங்க. எஸ், ஸ்கில் ஏதோ பண்ணார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பேலன்ஸை இழந்திருக்காரு. அன்பேலன்ஸ்டாக இருந்ததுனால பால் அவங்க ஷிஃப்ட் ஆகிடுச்சு அவங்க சைடு. அகைன் கமிங் டு கொய்யா செவன்ஸ். பால் வந்திருக்கு கொய்யா செவன்ஸ். ஆஹா, நேராக ஆப்போனன்ட் பிளேயருக்கே அடிச்சிட்டாருங்க. ஸோ லெஃப்ட் டு ரைட் தவறான பாஸ் அங்கே போட்டிருக்காரு. ஸோ கரெக்டாக பாஸ் அசிஸ்ட்லாம் இருந்ததுன்னா ஒரு கோல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த தடவை எஃப்சிபி பூதமங்கலம் மேலே ஏறிட்டு இருக்காங்க. நல்ல டிஃபென்ஸ். வெளியில் அடிச்சு அந்த கோல் போகாமல் தடுத்துருக்காங்க. 471 பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கீப் சப்போர்ட், கீப் ராக். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஃபவுல் ஃபவுல் ஃபவுல். ஆஹா, ஸோ அங்கே பிளேயர் அவர் எங்கேயே உட்காந்துட்டாரு. 6 பேர் வச்சு தான் ஆடிக்கிட்டு இருக்காங்க இங்கே. ஜகபர் அலி, இரு அணியினர்களுக்கும் வாழ்த்துக்கள். ஆஹா, ஒரு கோல் கோல் கோல். இதை விட ஒரு சான்ஸ் கிடைக்காதுங்க. ப்ரெஷரா ப்ரெஷரா பிளேயருக்கு ப்ரெஷரா என்னன்னே தெரியல. மிஸ் பண்ணியிருக்காங்க. பாருங்க, இங்கேருந்தே அடிச்சிருந்துருக்கலாம். நிறுத்தி கூட அடிக்கணும்னு ஒரு அவசியம் இல்லை. லெஃப்ட் லெக்லேயே அடிச்சிருந்துருக்கலாம். நிறுத்தி அடிக்கணும்னா கூட நிறுத்தி அடிச்சிருந்துக்கலாம். டைம் இருந்துச்சு தான். பட் மிஸ் பண்ணியிருக்காங்க கொய்யா செவன்ஸ். ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணியிருக்காங்க. ஹலோ, காவல்துறை அறிவிப்பு. எதுக்குப்பா எல்லாரும் ஒரே பக்கம் ஓடுறீங்க? எதுக்காக ஓடுறீங்க எல்லாருமே? நீங்களும் ஒரு பிரச்சனை கிரியேட் பண்றீங்களா? எல்லாரும் இந்த பக்கம் வாங்க. இங்கிருந்து ஓடுனா இந்த பக்கம் வாப்பா. இங்கிருந்து ஓடுனா இந்த பக்கம் வாப்பா. எதுக்காக ஓடுறீங்க?
செகண்ட் இங்கே மேட்ச் ஸ்டார்ட் ஆகிருக்கு. காற்று தாங்க ரொம்ப மோசமாக அடிச்சுக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக 10th பறந்துடும்னு நினைக்கிறேன். 10th பறந்து நேராக நடு கிரவுண்டில் தான் போய் விழுவோம். சின்ன ஒரு சலசலப்புக்கு அப்புறம் வந்து ஒரு மேட்ச் தொடங்கியிருக்கு. ப்ரோ ஜூம் வைங்க, ஜூம் வைங்க, ஜூம் 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 ஜூம். எங்கே ஜூம் வைக்கிறது? 519 பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். ஸோ ரீகேப் டு மேட்ச். ஃபர்ஸ்ட் ஆஃப் இத்துடன் முடிவு வந்திருக்கு. 1-0 இந்த மேட்சும். டோட்டல் லெக் வந்து பார்த்தீங்கன்னா 2 லெக் சேர்த்து 2-1 அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேட்ச் இப்போ போய்கிட்டு இருக்கு. 2-1 அக்ரிகேட்டட் ஸ்கோரிங் வந்து பார்த்தீங்கன்னா 2-1. ஸோ முதல் ஆஃப் செகண்ட் லெக்கோட முதல் ஆஃப் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு. இன்று நமது மைதானத்திற்கு வருகை தந்திருக்கும் திருவாரூர் மாவட்ட விளையாட்டு சங்க செயலாளர் அண்ணன் ராஜா அவர்கள் நமது உலகளாவிய ஸ்விம்மிங் பூல் விளையாட்டில் பல பதக்கங்களை வென்றுள்ளார்கள். அவர்களுக்கு நமது கிளப்பின் சார்பாக அகமது அவர்கள் பொன்னாடு போட்டி நிர்வகிப்பார்கள். யாக்கத்தில் என்ன நம்ம இன்னும் சற்று நேரத்தில் நமது சிறப்பு விருந்தினர் முன்னாள் எம்எல்ஏ நாகூர் MGK நிஜாமுதீன் அவர்கள் வருகை தர இருக்கிறார்கள். இன்னும் சில நேரத்தில் ஆட்டம் துவங்கப்படும். தயவு செய்து கமிட்டியில் இருந்து பார்வையாளர்கள் வெளியே செல்லும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. சிவப்பு விருந்தினர்கள் வந்து தெரிவிக்கிறார்கள். தயவு செய்து அலுவலகத்திலிருந்து ரசிகர்கள் வெளியே செல்லும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தண்ணி வைக்கிறப்பா குடிச்சிட்டு வெளியே வாங்க, வெளியே வாங்க. What's going on? DAS Digital Academy for Sports. DAS என்றால் அது எனது நேம் என்று நினைத்து என்னை கூப்பிடாதீர்கள். வாட்ஸ் கோயிங் ஆன் அக்ரிகேட்டட் ஸ்கோரிங் 2:1 அந்த ரேஷியோவில் இருக்குது. 2-1 கோல் கணக்கு. ஒரு கோல் லீடில் இருக்காங்க இங்கே FCB பூதமங்கலம். ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிவில் இரண்டாவது ஆஃப் இங்கே ஸ்டார்ட் ஆக இருக்குது. அதுக்கு முன்னாடியே மழை கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகிடும்னு நினைக்கிறேன். காற்று இங்கே ஹெவியாக சரியான காற்று அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ விண்டு ஒரு ரோல் ப்ளே பண்ணுமா என்ன நினைக்கிறீங்க? விண்ட் இந்த மேட்ச் எப்படி கொண்டு போக போகுது?
ஆஸ்டோ முகமது வஃபீக். ஆஸ்டோ அத்திக்கடை இங்கே நான் இதுவரை பார்க்கல ஆடி. லெட்ஸ் த செகண்ட் ஆஃப் பிகின்ஸ். எஸ், இதோட இந்த செகண்ட் ஆஃப் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. அண்ட் கொய்யா செவன்ஸ். ஸோ இந்த சைடு கோல் போஸ்ட்டில் ஒரு கோல் போட முடியுதா, ப்ளேஸ் பண்ணுவாங்களா பார்க்கலாம். ஐயோ இங்கே அடிச்சிட்டாருங்க. எங்கே போயிருக்கு பாலு? அங்கே தாங்க, அங்கே தான் அலுவலகத்தை நோக்கியே அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே என்ன கதைன்னு தெரியல. ஷேக் ஃபரீத், வாட்ஸ் யுவர் நேம்? என்னோட நேம் தாரிக். மழை ஸ்டார்ட்டு. எஸ், மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு கண்டிப்பாக. மிகவும் அழகான ஆட்டத்தை விளையாடுகிறார்கள் கொய்யா செவன்ஸ் அணியினர். எஸ், கண்டிப்பாக. அப்துல் அசீஸ், வலைக்கும் சலாம். கொய்யா செவன்ஸ் விச் வில்லேஜ்? கொய்யா செவன்ஸ் கூத்தானூர். ஆஹா, இங்கே இன்ஜூர் ஆயிருக்கு பிளேயருக்கு. ஐயோ, ரொம்ப கிட்ட ஒரு கோல் இருக்கா? எஸ், ஒரு கோல். தடுத்திருக்காங்க. ஒரு கோல். என்னங்க இது? என்னதான் பண்றாங்கன்னு தெரியல கொய்யா செவன்ஸ். என்ன நடந்தது இங்க? எவ்வளவு சான்ஸுங்க, அதுவும் ஒரே கோல் போஸ்ட்ல 3 பிளேயருக்கு கிடைச்ச சான்ஸ் 3 பேருமே விட்டுருக்காங்க. அங்க பாருங்க, எக்ஸ்ட்ரா எங்கேயோ அடிச்சு தள்ளிட்டாருங்க. பால வெளியில போயிடுச்சுங்க. ஓ மை காட், இதை விட ஒரு சான்ஸ் கிடைக்காது. கிடைக்கிற சான்ஸ் யூஸ் பண்ணணும் கண்டிப்பாக. 2-3 சான்ஸ் இங்கே மிஸ் பண்ணிட்டாங்க கொய்யா செவன்ஸ். கோல் திருப்புவாங்க அப்படின்னு இருக்கீங்க. அப்துல் அசீஸ் எங்க வால் வெளியில் போயிருக்கு. இதை விட ஒரு சான்ஸ் கிடைக்குமா சொல்லுங்க? இருந்த வாய்ப்பை மிஸ் பண்ணியிருக்காங்க ப்ரோ. பிடிஎம்க்கு அகேன்ஸ்டாக பேசுகிறேண்ணா ப்ரோ? அப்படிலாம் இல்லை ப்ரோ, சும்மா இருங்க ப்ரோ. நீங்கள் வேற இதில் எந்த டீம் ஜெயித்தாலுமே நமக்கு ப்ராப்ளமே கிடையாது. நான் எதனால் சொன்னேன் அப்படின்னா, ஆக்சுவலாக நான் இப்போ சொன்னது 3 பேருக்கு சான்ஸ் கிடச்சிச்சு, அவன் 3 பேரும் விட்டுருக்காங்கன்னு சொல்லி கொய்யா செவன்ஸை தான் ப்ரோ சொன்னேன். உங்களுக்கு எதிராக பேசுகிறேண்ணா. எஸ், கோயிங் ஃபார்வர்ட். வெளியிலையா? நல்ல ஒரு பாஸ். சூப்பர் சான்ஸ் மிஸ் பண்ணியிருக்காங்க கொய்யா செவன்ஸ். அழகான ஆட்டமா. கோல் போட்ட எஃப்சிபி. எஸ், கோல் போட்டிருக்காங்க. கிரேட் ஒர்க் ப்ரோ, கமெண்ட்ரி அண்ட் எஸ்டாப்ளிஷிங் இஸ் குட். தேங்க்யூ ஸோ மச் அப்தாகிர். இங்கே சும்மா ஒன் சைடட் கமெண்ட்ரிலாம் வாய்ப்பே கிடையாது ப்ரோ. ஈக்குவலைஸ்டாக இருக்கும் கண்டிப்பாக. மாற்றிருக்காங்க இங்கே எஃப்சிபி அண்ட் அகைன் கொய்யா செவன்ஸ் கெட்டிங் த பால். பட் இந்த தடவை எப்பா பக்கத்து வீட்டுக்கலாமா அடிப்பீங்க? இந்த மாதிரி அடிச்சா நம்ம என்ன பண்ணுறது? அப்புறம் நான் சொன்னா நீங்கள் எஃப்சிபிக்கு எதிராக பேசுகிறீங்க அப்படின்னு. சரியான ஃபயர் ஹீட்டட் மொமெண்ட்டில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் எஃப்சிபி பிளேயர்ஸு. காலில் பட்டாலே போயிடுது. 10 மீட்டரு வெளியில் தான் அடிக்கிறாங்க. சான்ஸ் இருக்காங்க. கொய்யா செவன்ஸ் கோல் போஸ்ட் கிட்ட வந்துட்டு அந்த கோலை ப்ளேஸ் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டுருக்காங்க. வாய்ப்பு இருக்குது பாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்துல் அசீஸ். பார்க்கலாம். ஸோ இன்றைக்குமே மேட்ச் டை ஆச்சுன்னா 2 பேரும் 1-1 கோல் இருந்தாங்கன்னா என்ன ஆகிறது? ஆஹா, ஃபவுல் விசிலிங்க. ஸோ ரொம்ப கிட்டக்க ஒரு கிக்கு கிடைக்கும். ரொம்ப கிட்ட டி பாக்ஸ்க்குள்ள ஒரு கிக் கிடைக்கும். and yellow card also given to the player.
கிரவுண்டிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் மரியாதைக்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாகூர் MCK நிஜாமுதீன் அவர்களை வருக என கிளப்பின் சார்பாக அன்போடு வரவேற்கிறோம். ஸோ இந்த சான்ஸை கண்டிப்பாக யூஸ் பண்ணியே ஆகணும் கொய்யா செவன்ஸ். இதையும் விட்டுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப கஷ்டம் அடுத்த கோல் போடுற இந்த மேட்சுக்குள்ளே வரது. அக்ரிகேட்டட் ஸ்கோர் இங்கே 2-1 அப்படின்னு இருக்குது. ஸோ அக்ரிகேட்டட் ஸ்கோர் 2-2ன்னு மாறணும் அப்படின்னா அந்த கோல் கண்டிப்பாக ப்ளேஸ் பண்ணியே ஆகணும். பெனால்ட்டி கிக் இங்கே ஃபவுலுக்கு. ஸோ இந்த பெனால்ட்டி கிக்கை சேவ் பண்ணுவாரா கோல் கீப்பர்? அதை தாண்டி ஒரு கோல் அடிப்பாரா? கொய்யா செவன்ஸ் கூத்தாநல்லூர் பிளேயர். கூத்தாநல்லூரா பூதமங்கலமா? முகமது ரிஸ்வான். அவ்வளோதான் தாரிக் பாய். ஓகே பார்ப்போம். கோலுன்னு சொல்லியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். இதை பார்த்தா கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறத பார்த்தா கோலுன்னு நினைக்கிறேன். கோல் போட்டுருவாங்கன்னு சொல்ல வரீங்கன்னு நினைக்கிறேன். டி பாக்ஸ்க்குள்ள இதை மட்டும் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்க கொய்யா செவன்ஸ். நான் ஊருக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார் பிளேயரு. மிஸ் பண்ணக்கூடாது. எஸ் கோலுங்க. கொய்யா செவன்ஸ் ஒரு கோலை பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச் இப்போ அக்ரிகேட்டட் 2-2ன்னு மாறி இருக்கு. பூதமங்கலம் கண்டிப்பாக இந்த மேட்சை இன்னுமே சீரியஸாக எடுத்துப்பாங்க. அங்கே பாருங்க ஆடியன்ஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா சேர பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு கோல். ஸோ பெனால்டி கிக் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ மேட்சுமே இங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அக்ரிகேட்டட் ஸ்கோர் இங்கே 2-2ன்னு மாறி இருக்கு. நல்ல ஒரு கிக்கு. ஸோ ரெண்டாவது கோல் இந்த லெக்கில் பிளேஸ் பண்ணுவாங்களா பூதமங்கலம்? இல்லை கொய்யா செவன்ஸ். அவங்க கோல் போஸ்ட்டுக்கு தான் போயிருக்கு. பட் அதை மிஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு கிக்கு. பூதமங்கலம் FCB மேலே ஏற்றி போயிட்டு இருக்காங்க போல. ஸோ இந்த மேட்ச் வந்து ரா ஆச்சு. ரெண்டு லெக்லேயுமே வந்து 2 பேர் 2 கோல் இருக்காங்க அக்ரிகேஷனில். ஸோ டை ஆச்சு எப்படின்னா என்ன டை பிரேக்கர் வருமா இல்லை எக்ஸ்ட்ரா டைம் வருமா பொறுத்திருந்து பார்க்கலாம் அந்த மேட்ச் எப்படி போக போகுதுன்னு. போராட்டம் போய் ஆட்டம் நிறுத்தணும். எஸ் கண்டிப்பாக 1-1 இந்த லெக்கில். ஆஹா நல்ல ஒரு சேவு. லாஸ்ட் மினிட்ல கோல் கீப்பரே வந்து சேவ் பண்ணிட்டாரு. ரொம்ப கிட்ட போனாங்க. அசிஸ்ட் பண்ணாரு அடிச்சிருப்பா அப்படின்னு சொல்லி. பட் அடிக்க முடியல. கோல் பிளேஸ் பண்ண முடியல. கோலா மிஸ் பண்ணிட்டாங்க. நிறுத்தி வச்சு தான் அடிச்சாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கோலை பிளேஸ் பண்ண முடியல.
நல்ல ஒரு கிக்கு எடுத்து அடிச்சிருக்காரு. ஹெட்டர் எடுக்க முடியுமா? எஸ், ஹெட்டர் எடுத்தாரு. பட் ஸ்டில் வெளியில ஒரு த்ரோ இன் இங்கே கிடைக்கணும். கொய்யா செவன்ஸ் பிளேயர் கிட்ட இருந்து த்ரோ இன் நினைக்கிறேன். எஸ், கொய்யா செவன்ஸ் பிளேயர்ல இருந்து த்ரோ இன். அண்ட் மேலே ஏறாரு. இன்னொரு கோல் கிடைக்குமா? ஃபார்வர்டு எடுத்துட்டு போறதுக்கு ஆளே இருக்காரு. ஒரே ஒரு ஆள் ரைட் ஃபார்வர்ட் மட்டும் பொசிஷன் ஹோல்டு பண்ணி நின்னாரு. அண்ட் சென்டர் கிளாஷ் நடக்குது. பட் பால் வெளியில. ரீப்ளே ரொம்ப நேரமாக கேட்டுருந்தீங்க, அதான் எடுத்து போட்டேன். ஸோ ரொம்ப க்ளோஸ் என்கவுண்டராக இருந்தது. அப்போ ஸ்பிளிட் ஸ்க்ரீன் போட்டால் கண்டிப்பாக டிஸ்டர்பன்ஸ் ஆகும். ஸோ அதனால தான் கொஞ்சம் லேட்டாக போட்டேன், வேற ஒன்றும் இல்லை. நல்ல ஒரு கிக்கு. நல்ல ஒரு த்ரோயின். வெளியில் போயிருக்கா? எஸ், பால் வெளியில் போயிருக்கு. ஸோ ரீப்ளே பார்த்துக்கோங்க, நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே நீங்கள் வந்து நான் இதை போடலை அது போடலை அப்படின்னு சொல்லாதீங்க. $557 பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நம்ம உண்டு, நம்ம லைவ் உண்டு, நம்ம ரீப்ளே உண்டுன்னு போயிடுவோம். என்ன சொல்கிறீங்க? ஒரு கார்னர் கிக், நல்ல ஒரு கார்னர் கிக் எடுத்து அடிப்பாங்களா? ஒரு ஹெட்டர் பிளேஸா, கோல் கோல் கோல். ஐயோ, செம்ம க்ளோஸாக போயிட்டு வெளில வந்திருக்கு. அண்ட் பூதமங்கலம் தப்பிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். பக்குன்னு இருந்திருக்கும் அவங்களுக்கு கண்டிப்பாக. அகெயின் ஒரு கார்னர் கிக். இந்த தடவை கொய்யா செவன்ஸ் யூஸ் பண்ணுவாங்களா இல்லை பூதமங்கலம் இதையும் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிடுவாங்களா? சரியான கோலுங்க இங்க. சரியான ஹெட்டருங்க. சான்ஸே கிடையாதுங்க. கொய்யா செவன்ஸ் ஒரு கோல் லீடு போயிட்டாங்க. என்ன மாதிரியான ஒரு ஹெட்டருங்க அது. செம்ம பிளேஸ்மெண்ட்டுங்க கண்டிப்பா. கொஞ்ச நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா நம்மளே ஆச்சரியத்துக்கு உள்ளாகிட்டாங்க. அங்க பாருங்க, அவளுக்கு ரீப்ளே அந்த டைம் ஆஃப் ஜம்பை பாருங்க, செம்ம ஹைட்டாக ஜம்ப் பண்ணியிருக்காருங்க. கரெக்டாக தலையில் எடுத்து பிளேஸ் பண்ணியிருக்காரு. செம்ம பிளேஸ்மெண்ட்டு. செலிப்ரேஷன் நல்லா செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு கோல் லீடில் இருக்காங்க கொய்யா செவன்ஸ் கூத்தாநல்லூர். பூதமங்கலம் மிஸ்ஸஸ் கூத்தாநல்லூர். பூதமங்கலம் கண்டிப்பாக ஒரு கோல் இங்கே பிளேஸ் பண்ணி ஆகணும். கோயிங் ஃபார்வர்டுங்க பூதமங்கலம் இங்கே டேக்கிங் சார்ஜ். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு மரண வெறியில் இருப்பாங்க. நல்ல ஒரு கிக். ஐயோ, மிஸ் ஆகிருக்குங்க பூதமங்கலம். ஒரு கிக்கை மிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு கோல் போட்டே ஆகணும் இங்கே பூதமங்கலம். 589 பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக இத்தனை பேர் பார்த்து தாங்க ஆகணும். இந்த மாதிரி ஒரு ஃபுட்பால் மேட்ச் பார்க்குறதுக்கு தவம் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட், இந்த மாதிரி ஒரு மேட்ச்சு, இந்த மாதிரியான ஒரு டீமு பூதமங்கலம் பேர் சொன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மை கையில் இருந்ததுன்னா பூதமங்கலம்னு சொன்னால் எல்லா ஸ்டேடியமும் அப்படி அதிரும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பூதமங்கலம் டீமு. அண்ட் அதை எதிர்த்து விளையாடக்கூடிய கொய்யா செவன்ஸ் கூத்தாநல்லூர் டீமு ஒரு ஹோம் கிரவுண்டில் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது இந்த மேட்சை சொல்லவே தேவையில்லை. ரெண்டு டீமும் போத் ஆர் ஈக்குவலைஸ்டு டீம். பட் இங்கே ஒரு கோல் லீடில் இருக்காங்க கொய்யா செவன்ஸ். அண்ட் பூதமங்கலம் கண்டிப்பாக ஒரு கோல் இங்கே பிளேஸ் பண்ணி ஆகணும்.
ஒரு கோல், இங்க ஒரு கோல் பேஸ் பண்ண முடியுமா? டை பிரேக்கர் இருக்குமா? எஸ், கோயிங் ஃபார்வர்ட் கோ டிஃபெண்டட். ஓய்யோ, மிஸ் பண்ணிருக்காங்க எஃப்சிபி. கிரேட் சான்ஸுங்க, மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ லாஸ்ட் மினிட் கோல் இருக்குமா எஃப்சிபி கிட்ட இருந்து? பூதமங்கலத்திலிருந்து லாஸ்ட் மினிட் கோல் இருக்குமா? both the two teams are congratulations. கண்டிப்பா இப்படிப்பட்ட க்ரௌடை புல் பண்ணுறது வந்து இந்த ரெண்டு டீமால் மட்டும் தாங்க முடியும். எவ்வளோ க்ரௌடு! இந்த க்ரௌடை கண்டிப்பாக புல் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி உள்ள டீம்ஸ் வந்து இந்த ரெண்டு டீமுங்க. கொய்யா செவன்ஸ், பூதமங்கலம். பால் வெளியில். அப்துல் அசீஸ் விடவே மாட்டோம் அப்படின்னு இருக்காங்க. எஸ், கண்டிப்பாக விடாமல் ஒரு கோல் பிளேஸ் பண்ணுவாங்க. பார்க்கலாம். எஃப்சிபி பூதமங்கலம் எனக்குமே ஒரு நம்பிக்கை இருக்குது ஓரமாக. இந்த மேட்ச் வந்து இன்னுமே வந்து டை பிரேக்கர்லாம் போகணும், எக்ஸ்ட்ரா டைம் போகணும், டை பிரேக்கர் போகணும் அப்படி இப்படின்னு எனக்குமே ஒரு ஆசை இருக்குது. பார்ப்போம். நல்ல ஒரு த்ரோயின். நல்ல ஒரு கிக்கு. எஃப்சிபி மேலே ஏறுறாங்க. எஃப்சிபி ஒரு கோல் அசிஸ்ட் பண்ணி கொடுக்குறாரா? ஓ யோ எங்கேயோ போயிடுச்சுங்க. பால் வெளியில போயிருக்கு. people 600 people இங்கே பார்க்கணும். லைக் போடுங்க, லைக் போட்டு பாருங்க, தயவு செஞ்சு லைக் போட்டு பாருங்க. 600 பேர் பார்க்குறீங்க. இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொண்டு வந்திருக்கோம், அதுக்காக ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸை கொண்டு வந்ததுக்காக ஒரு சப்ஸ்கிரைப் போடுங்க. நல்ல ஒரு கிக்கு. ஸோ வாழ்க்கையில் என்ன வேணால் சூஸ் பண்ணி எந்த வேலைக்கு வேணால் போயிருக்கலாம். பட் இந்த வேலை தான் வேணும்னு சொல்லி சூஸ் பண்ணி வந்திருக்கோம். ஸோ அதுக்காக ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரைப். கொய்யா செவன் சொன்ன கோல் இருக்குமாங்க? ரொம்ப கிட்ட போயிருக்காங்க, கோல் போஸ்ட் கிட்ட போயிருக்காங்க. இது ப்ரோ, யுவர் சப்போர்ட் இஸ் வெரி ஹை ஃபார் பூதமங்கலமா? ஏங்க பூதமங்கலம் கோல் போட்டால் வேற மாதிரி இருக்குங்க மேட்ச்சு. நான் சப்போர்ட்லாம் பண்ணலங்க. இப்படி தான் சொன்னீங்க. நீ ஃபஸ்ட்டு வந்து கூத்தானூருக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னீங்க. காத்து காத்து காத்து, ஹெவியான காத்து. டைமிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு முடிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது வந்து நான் டிஸ்பிளே பண்ணிடுறேன். நான் இப்போ பண்ண முடியாது. கொஞ்சம் அடுத்தடுத்த மேட்சஸில் ஐ வில் ட்ரை டு டிஸ்பிளே இட். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நெஞ்சூர் என்னடா கடன்னு கேமராமேன் கேமரா வாட்டரான்னு பார்க்காதீங்க. காற்று அடிக்குது, ஹெவியான காற்று. அவன் வேறு ஒரு 20 அடியில் மேலே உட்காந்துருக்குறான். ரெக்கவர் ஆயிட்டாரு. யூஏஇல மட்டும் 200 பேர் பீப்புள் லைவ் பார்க்குறோம். ஸோ டெய்லி லைவ் பண்ணுங்க. கண்டிப்பாக டெய்லி லைவ் இருக்குது. கண்டிப்பாக டெய்லி லைவ் இருக்குது. பால் வெளியில் போயிருக்கு. இந்த ஒரு கோலுக்கு யூஸ் பண்ணியிருக்கலாம். இந்த டைமை, இந்த சிச்சுவேஷனை யூஸ் பண்ணியிருக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மக்களே. ஒரு கிக்கு, ஹெட்டர், அகைன் ஒரு ஹெட்டர், ஒரு ஃபவுல்.
1v1 இங்கே ஸ்கில் காமிச்சிட்டு இருக்காரு. நேராக கோல் கீப்பர் கிட்ட. மேலே ஏறிக்கிட்டு இருக்காரு. 1v2. கோல் கீப்பர் சாரி ரெஃப்ரியோட ஸ்கில்ல பார்க்குறாங்க பாருங்க. நல்ல ஒரு கிக்கு. By 83 people are watching guys. Thank you so much. Subscribe பண்ணிட்டு பாருங்க. ஆளே இல்ல நினைக்கிறேன். நிறுத்தி ஒரு கிக் அடிப்பாரா? அசிஸ்ட் பண்ணி கொடுப்பாரா? சேம் சைடு கோலாங்க. சேம் சைடு கோலா இல்ல யார் அடிச்சது? ஆஹா சேம் சைடு கோலுங்க. ஓ மை காட், இதை விட ஒரு லக் இருக்கவே இருக்காது கொய்யா செவன்ஸுக்கு. இங்க பாருங்க, சீஸ் நான் அதான் நினைச்சேன், இப்படி நடக்காதே நினைச்சங்க, நடந்துருச்சுங்க. ஓ மை காட். டூ 4 2 கோல் இங்க லீடிங் வச்சிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து அவங்க கம்பேக் கொடுக்கணும் பூதமங்கலம். நான் நினச்சேன் ஓகே மேட்ச் டை பிரேக்கரில் போய் முடியும் அப்படின்னு நினச்சேன். பட் அதுக்கான ஒரு ஸ்பேஸையே கொடுக்கலங்க. சேம் சைடு கோல் போட்டாங்க. கேள்விப்பட்டிருக்கேன்ப்பா, ஆனால் இந்த மாதிரி ஒரு ப்ரெஷரைஸ்டு மேட்ச்சில் இவ்வளோ பெரிய டோர்னமெண்ட்டை ஒரு சேம் சைடு கோலுங்கிறது அந்த டீம் அவங்களால ஏற்றுக்க முடியாது கண்டிப்பாக பூதமங்கலத்தால். அன்லக்கி எஃப்சிபி, எஸ் கண்டிப்பாக அன்லக்கி. என்ன கேட்டிங்கன்னா அவங்களோட ஆட்டம் தனியாக துண்டாக வெறித்தனமாக இருக்கும். பட் வந்து ஸ்லைட்லி அன்லக்கி. இன்னைக்கான டேயில் அவங்க வந்து கொஞ்சம் அன்லக்கியாக ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஒன் 3 இந்த லெக்கு. 660 பீப்புள்ஸ் ஆர் வாட்சிங். எங்கேயோ போயிட்டுங்க வியூஸ், எங்கேயோ போயிட்டு இருக்கு வியூ கவுண்ட்டு. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான டோர்னமெண்ட்டில் குவாலிட்டியான லைவுக்கு வாய்ப்பளிக்கிற கூத்தாநல்லூர் கமிட்டிக்கு ஒரு மிகப்பெரிய நன்றிகள். ஏன்னா நிறைய பேர் நிறைய இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைவ் தானே, யார் கம்மியாக கொடுக்குறாங்களோ, ப்ரைஸ் கம்மியாக கோட் பண்ணுறாங்களோ, ஒரு கேமரா வச்சு முடிச்சு விட்றலாம் அப்படின்னு நினைப்பாங்க. பட் அது இல்லாமல் எனக்கு குவாலிட்டி தான் வேணும், குவாலிட்டி தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். எனக்கு ஸ்கோர் போர்ட்லேருந்து கமெண்ட்ரிலேருந்து எதுவுமே காம்ப்ரமைஸ் இல்லாமல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கே ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் கூத்தாநல்லூர் கமிட்டிக்கு. ஸோ அவங்க மனசு வச்சாங்க. ஸோ இது நடந்துருச்சு. ஸோ ஃபுட்பால் எங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 புதுசுன்னு சொல்ல முடியாது. ரொம்ப ஒரு 3 இயர்ஸாக போட்டிருக்கோம். பட் ரொம்ப கம்மி ஃபுட்பால் டோர்னமெண்ட்ஸ் போட்டது. பட் அதை தாண்டி ஃபுட்பாலில் கண்டிப்பாக ஒரு நல்ல குவாலிட்டி உங்களால் கொடுக்க முடியும்னு நம்பி கொடுத்தாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் செமிஃபைனலில் இந்த 660 பேர் பார்க்கும்போது இந்த ஒரு தேங்க்ஸை சொல்கிறோம். ஏன்னா இதுவரையும் வந்து 200-300 பேர் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ தான் அந்த 660 இன்றைக்கி தான் பீக் வியூஸ். ஸோ கண்டிப்பாக அந்த நேரத்தில் சொல்லி ஆகணும். தேங்க்யூ ஸோ மச். எஸ் கிக் பண்ணியிருக்காரு, எங்கேயோ போயிருக்கு. அண்ட் கொய்யா செவன்ஸ் ஒரு 2 கோல் லீடிங்கில் இருக்காங்க. பால் வெளியில் போயிருக்கு.
கோலா? கோல் இல்ல. பால் வெளியில போயிருக்கு. இன்னொரு கார்னர்ல இருந்து எடுத்துட்டு வராங்க. ஐயோ டோட்டலா இல்லைங்க எஃப்சிபிக்கு இன்னைக்கு. இவ்வளோ க்ளோஸா போயிட்டு பால் வெளில வருது. ஆஹா, இதையுமே பிளாக் பண்ணிட்டாங்க கொய்யா செவன்ஸ். ஐயோ செம சேவுங்க. வாட் a save man. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க எஃப்சிபி. எந்த புண்ணில வேலை பாய்ச்சுற மாதிரி என்ன ஷாட் இது. செம்ம சேவுங்க. ஆத்தாடி கொய்யா செவன்ஸ் ஓவராலா இன்னைக்கு இந்த டே சூப்பரா இருந்திருக்குன்னு சொல்லலாம் கொய்யா செவன்ஸுக்கு. பூதமங்கலம் கொஞ்சம் அன்லக்கா ஃபீல் பண்றாங்க. அண்ட் மறுபடியும் ஒரு சேவ். எஸ், இந்த ஆஃப் முடிவுக்கு வந்திருக்கு. சவுண்டை நீங்களே கேட்டுக்கோங்க, அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து சவுண்ட் ரொம்ப நல்ல சவுண்ட் இருக்கு. நம்ம பேசினா கேட்குமான்னு கூட தெரியல, அந்த அளவுக்கு சவுண்ட் இருக்கு. ஸோ பூதமங்கலம்க்கு என்ன சொல்லணும்னா, அந்த டீமை மாதிரி ஒரு டீமை நான் பார்த்ததே கிடையாது. எஃப்சிபி பூதமங்கலம் டோட்டல் டாமினேட்டிங் டீம். இன்றைக்கி ஏதோ அவங்களுக்கு ஒரு பேட் லக். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இந்த டோர்னமெண்ட்டை விட்டு வெளில போகிறாங்க. பட் எஃப்சிபி கண்டிப்பாக ஒரு தரமான டீமுங்க. இந்த டோர்னமெண்ட்டில் பார்த்த தரமான டீம்னு சொன்னால் கண்டிப்பாக எஃப்சிபி பூதமங்கலம் சொல்லலாம். பட் அவங்களே போட்டு மேலே வந்திருக்காங்க கொய்யா செவன்ஸ் இங்கே. ஸோ ஒரு சின்ன பேட் லக் இருந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா அது யூஸ் பண்ணி மேலே வந்திருக்காங்க கொய்யா செவன்ஸ். செலிப்ரேட் பண்ணுறாங்க. செலிப்ரேஷன் மோட் இங்கே பார்க்குறோம். கொய்யா செவன்ஸோட செலிப்ரேஷன் மோட். ஸோ இந்த வாய்ப்பளித்த மறுபடியும் சொல்கிறோம் கூத்தாநல்லூர் கிளப்புக்கு மிகப்பெரிய நன்றிகள். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு நல்ல டோர்னமெண்ட் நீங்கள் நடத்துறீங்க, நல்ல லைவ் போடணும் அப்படின்னா, நல்ல டோர்னமெண்ட் நல்ல லைவ் கம்பைன் பண்ணிச்சுன்னா இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம காண்டாக்ட் நம்பர் கீழே சின்னதாக போட்டிருக்கோம் 7010285170. ஸோ அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏதோ பேருக்கு லைவ் பண்ணணும் அப்படின்னு மட்டும் எஃப்சி நினச்சிடாதீங்க. ஏன்னா ஒரு டோர்னமெண்ட் இந்த மாதிரியான ஒரு பெரிய டோர்னமெண்ட்டை பெரிய லெவலில் எடுத்து காமிக்கணும் அப்படின்னா கன்ஃபார்மாக நம்ம லைவ் இருக்கணும். ஸோ அது என்னோட ஒரு தனிப்பட்ட நலனுக்காக சொல்ல நான் டோட்டலாக கொடுக்குற. நீங்கள் ஒரு நல்ல லைவ் ஸ்ட்ரீமிங் கம்பெனியாக பார்த்து கொடுங்க. ரசிகர்கள் கலந்து செல்லும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நாளை